Hi. எப்படி இருக்கீங்க? I am from Malaysia. என்ன பண்றது? என்ன சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு வீடியோ. நான் கூட என்னதான் சொல்றேன். ஓகே. ரெடிடா? ரெடி 1 2 3 சொல்றியா? Me at my wedding, after my family told me no one would marry me with that attitude. அதான் போட போறேன் இப்போ add to story. சிக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு மீட் வந்து ஒரு வாட்டி கோயம்புத்தூர்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு இருந்தான். அப்போ வந்து திருச்சியில் பார்த்து சொல்கிறேன். அதுதான் ஃபஸ்ட் மீட்டு. கண்ணில் விடரும் ராத்தாரங்கள். நான் வந்து என்னோட லைஃப்பில் வந்து எப்பயுமே ஹார்ட் ஒர்க்கு தான் எல்லாமே, அதனால தான் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இவனை பார்க்கும்போது மட்டும்தான், இவனும் இவன் ஃபேமிலி அவெல்லாம் பார்க்கும்போது தான், அவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ நல்லவங்களாக வந்து கிடச்சிருக்குறாங்க. அதுலேயும் சபரீஷ் வந்து இவ்வளோ ஒரு பொறுமையான ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. மாப்பிள்ளை எப்போ அம்மாலும் பரவாயில்ல, அவங்க சுற்றத்தாரும் அண்ணா வீடு எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க, நல்லா வச்சுக்குவாங்கன்னு, நல்லா பிரியமாக வச்சுக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நாங்களும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இது எங்களுக்கு புது சொந்தமாக இருந்தால் கூட அவ்வளோ ஒரு கண்ணியமான நல்ல குடும்பம். நாங்கள் தேடி தேடி பார்த்துருந்தா கூட எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, அவங்க பெரியப்பா பெரியம்மா, அவங்க அண்ணன், அவங்க மாமா எல்லாரும் வந்து தங்கமாக இருக்காங்க. நாங்கள் தேடி இருந்தால் கூட எங்களுக்கு இந்த சம்மந்தம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுதான் பகவான்கிட்ட நன்றி சொல்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் சபரியை நாங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டதை விட பாப்பான்னு தான் கூப்பிடுவோம். இப்பயும் பாப்பான்னு தான் கூப்பிட்றோம். அவனுக்கு இன்றைக்கி கல்யாணம் போது எங்களுக்கு அது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, அவ்வளோ பெரிய பையனாயிட்டானா அப்படின்றது. லாஸ்ட் 2 நாளாக என் பையன் பேர் தஷ்வந்த். ஆனால் தஷ்வந்த்ங்கிறது சபரி பாப்பான்னு தான் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவன் எங்களுக்கு பையன் மாதிரி தான். ஆனால் இவன் லவ் பண்ணி கல்யாணம் போடுவான்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த கோவில் ஆட்டு எல்லாம் இல்ல அந்த மாதிரி போடும். தட்டு சின்னதாக இருக்கு. இந்த தட்டு நீங்க போட்டீங்கன்னா போதும். ஆமாமா, அதாவது பொட்டு வைக்கிறப்போ ஒரு வெள்ளம் இப்படி போகணும். இப்படி வச்சுட்டு போனீங்கன்னா மூஞ்சி ஓகே. இரு ஐயா, இப்படி எல்லாம் விசில் விட்டுற முடியுமா? ரைட் ஓகே. சைலண்ட் கில்லர். அவன் ரொம்ப அமைதியான பையன், ஆனால் ரொம்ப நல்ல பையன். இன்னும் மேலே நம்பலாமா வேணாமான்னு தெரியல. இந்த சுட்டித்தனத்தை எல்லாம் நேற்று ஈவினிங் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவனோட வெர்ஷன் 2 இருக்குது அப்படின்றதே. அதனால நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா அவங்கள மொத்தமாக ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு தனித்தனியாக நாங்கள் இன்டர்வியூ பண்ணலான்னு இருக்கோம். சென்னையில ஜெகுவேரா பூணூல் போட்ட புரட்சிக்காரா. Hi Sabbi, happy married life. So happy married life, Sabrish. So I'm hearing you. மூணு பேருமே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம். இன்னைக்கு பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் எப்போ மிஸ் பண்ணுவோம்? பேச்சுலராக வெளியே போக முன்னாடி எல்லாமே இதுக்கப்புறம் அது இருக்காது. பட் இருந்தாலுமே ஒரு பாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எப்போ இருக்கிற மாதிரி. தென் என்ன சொல்லலாம், இனி கால் பண்ண அட்டன் பண்ணுவேன். இது கண்டிப்பா கால் பண்ணா கண்டிப்பா அட்டன் பண்ணுவேன். நான் எப்ப வேணா கால் பண்ண கண்டிப்பா அட்டன் பண்ணுவேன். ஏன்னா நான் மிஸ் பண்றேன் ரொம்ப சீரியஸா. ஸோ வாழ்த்துக்கள் மச்சான்.
எப்பவும் போல் இனிமேல் சந்தோஷமாயிரு. ஸோ இனிமேல் நீங்கள் 2 பேர் இப்போதைக்கு சிங்கிளாக இருந்தால் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிங்கிள் ஆகிட்டீங்க. அப்புறம் முன்னாடிலாம் டெய்லி நம்ம கால் பண்ணிப்போம். ஸோ இனிமேல் கால் பண்ணும்போது ஆசீர்வாதம் கிட்டாதா சர்ச் வெட்டிங் பெல்ஸ் காதே கேக்குமா 1 2 3 கட்டுறா தயாரே கணாங்குரே ப்ரோ உங்களை பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஈரோட்டில் இருந்து கரூர் போனோம் ப்ரோ. இவங்க வந்து அப்போ கோயம்புத்தூர்ல இருந்து காலேஜ்க்காக பஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. என்ன பிளான் பண்ணிட்டு இவங்கள்ட்ட சொல்லலை, சர்ப்ரைஸாக போகலான்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், கரூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி கரூர் வந்துட்டேன் அப்படின்னா. நான் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. நான் 2 மணி நேரம் கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். இதுலேருந்து இங்கே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. மேல் நோக்கி எறிகிறதோ அது போல இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கை பயணங்கள் என்றெண்டுமே வந்து பிரகாச வழியாக மென்மேலும் போகணும். என்றெண்டுமே வந்து இந்த தீபஜோதி எப்படி பிரகாசமாக உதிக்கிறதோ அதே போல் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து MBA படிக்கும்போது மலேசியா சிங்கப்பூர் டூர் போனாங்க. ஓகேயா, அப்போ டூர் போகும்போது வாட்ஸ்அப் கால் தானே பண்ண முடியும். ரொம்ப வருஷம் பேசலை, கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் பேசினாங்க. மறுபடியும் அதே அப்போ எங்கே விட்டாங்களோ அதே மாதிரி ஆரம்பிச்சுது. அந்த மோட்டிவில் பேசலை, பட் ஆனால் எங்கெங்கேயோ போய் எப்படியோ பேசி அது வந்து டெய்லி ரொட்டீனாக ஒரு பேசலைன்னா எப்படி, என்ன இன்னைக்கு ஃபோன் பண்ணல, என்ன இன்னைக்கு கூப்பிடவே இல்லை, இல்லை நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி வேலையாக இருக்கேன் அப்படின்னாலும் மறுபடியும் திருப்பி கூப்பிடுவாங்க. அவங்களே திருப்பி நான் கூப்பிடனாலே அவங்களே தான் திருப்பி கூப்பிடுவாங்க. சண்டை போட்டாலும் அவங்க முதல்ல வந்து பேசுவாங்க. சர்வபூர்வதேனாஹ பிரஜாபூர்வதே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்க நடுவுல யாரும் வராம எல்லாரும் உங்களை பாராட்டுற மாதிரி நடந்துக்கிறது எங்க பெருமை. காசு பணம் வேற யாரும் நடுவுல உங்களுக்குள்ள வரக்கூடாது. எது வந்தாலும் ஒருத்தர் பேசி ஈகோ இல்லாம நடந்துக்கீங்க. நாங்க நினைக்கிறது அதுதான். நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கு வேணும். அதை தாண்டி எதுவுமே எங்களுக்கு இல்லை. எனக்கு ஜனனி அப்படின்னா ஒரு நல்ல ஒரு போல்டான பர்சனாலிட்டி அப்படின்னு எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான் தெரியும். ரொம்ப ரகடாக இருப்பா, ரொம்ப ஒரு மாதிரி பிடிவாதக்காரி அப்படின்னு. பட் ஆனால் என்கிட்ட வந்துட்டு ஜாலியாக இருப்பா. அவளோட இன்னொரு சைடு அதை வந்து என்கிட்ட மட்டும்தான் காமிப்பா. மற்றவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட இருக்க மாட்டா. ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவ கூட இருந்தா. பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப நேரம் எது பேசுகிறோம் பேசிகிட்டே இருப்பாள். பட் ஆனால் அவள் வந்து நம்ம பேசுகிறது கேட்க மாட்டான், அவள் பேசுகிறத கேட்கணும், அதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிடிவாதக்காரி. அவர் நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நான் அவர் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ நாங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டோம். எனக்கு என்னமோ ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போது. நான் அதுக்குள்ளே அவர் போய் சிக்கிட்டாருன்னு எனக்கு தோணுது. பாவம் புரிஞ்சுக்கிட்டு இவன் நடந்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களை பற்றி சொல்கிறது இன்னும் பாசிட்டிவெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனே அவன் தலையில எப்படி அவனே போய் மண்ணை வாங்கி அவனே போட்டுக்கிட்டான். நானே எடுத்த டிசிஷனு அது வந்து எனக்கு வந்து அவளை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும், அவளை வந்து ஒரு பேபி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதை வந்து நான் காமிச்சேன். அது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இதாச்சு. எனக்கு வந்து மறுபடியும் அவங்கள ரொம்ப எல்லாத்துலேயுமே அவளுக்கு வந்து நான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் லைஃப்பில். அவளை ஒரு நல்ல இதாக பார்த்துக்கணும், நல்ல ஒரு கேர் பண்ணி இதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்படா
சாப்பிட்டு இல்லைம்மா இல்லைன்னா அப்புறம் ஆளும் போகிறான். காற்று வீசும் உன் வாசம் காய்ச்சல் வந்ததேனோ வானமெங்கெங்கும் நீலம் சாரல் வந்ததேனோ நீ என் நெஞ்சில் பெய்யும் மழை. எங்களை பிள்ளையா இருக்கணும், பையனும் எங்களுக்கு பையனா இருக்கணும். எங்க வீட்டு பொண்ணு மாதிரி நான் அவங்க பார்த்துக்கிறேன். நாங்கள் பார்த்துக்கிறோம். இது வருஷமா உங்க வீட்டில் எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி உங்களுடைய திருப்தியாகவும் இருக்கலாம், எங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கணும். நான் ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஏதோ ஒன்று சம்திங் இஸ் மிஸ்ஸிங் நம்ம லைஃப்பில். ஹார்ட் ஒர்க் போட்டு எதை ட்ரை பண்ணாலும் ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த இது இப்போ நமக்கு ஒரு பேஸ் அந்த மாதிரி இப்போ வந்தங்காட்டி இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஐ எம் லிவிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப். ஏன்னா இவன் வந்து எமோஷனல் சப்போர்ட். ஹாப்பி மேரிட் லைஃப் ஜானே. ஜானே டபிள்யூ காலேஜோட மானத்தையும் காப்பாத்திரு. இதே மாதிரி எப்பவும் போல ஸ்மைலோட இரு. ஹாப்பி மேரிட் லைஃப் ஜான். மழகை கேட்கை கொஞ்சி பேசும் மழலை அழகும் தொற்று போனதே. போன இடத்துல புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுசரித்து நல்லா சமாளித்து வாழ்ந்து போகலாம். எப்போவுமே அவன் நல்லா இருக்கணும்னு தான் நாம் நினைக்கிறோம். அவளுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து செய்யறதுக்கு நாம் தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கூட சந்தோஷமாக சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அவள் அதான் அவளோட வேலை. ஆனால் அவளுக்கு எப்போவும் கடைசி வரைக்கும் அவளுக்கு என்னென்ன தேவையோ அவள் மனசு நினச்சாவே ஓடி போய் செய்யறதுக்கு நாங்கள் எப்போவும் நாங்கள் 3 பேர் தயாராக தான் இருக்கோம். அப்படின்னா அவரை வந்து நாங்கள் தேடினா கூட இந்த மாதிரி ஒருத்தர் நாங்கள் பிடிச்சிருக்கவே முடியாது. ஆனால் நல்ல டைப்பு, நானே எதிர்பார்க்காத ஒரு நல்ல டைப்பாக இருக்காரு. ஐ லவ் யூ. என்னை திட்டாத, சரியா? சரி கம்மியாக திட்டு. எதுவாக இருந்தாலும் நைட்டுக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம். அடுத்த நாள் கொண்டு போவாங்க, ஜாலியாக இருக்கலாம், ஃபன் பண்ணலாம்.